ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனின் வெற்றியை தடுத்து நிறுத்த ஓ. பன்னீர்செல்வத்துடன் இணைந்து மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு சதித்திட்டங்கள் செய்தது. அதன் கடைசி அஸ்திரம்தான் இடைத்தேர்தல் ரத்து. வெற்றி வேட்பாளராக வலம் வந்த டிடிவி தினகரனின் புகழை சீர்குலைப்பதற்காகவே தேர்தல் களத்தில் தீவிரமாக பணியாற்றி வந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு, அவரது உறவினர்கள் வீடு, இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்த சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் நடிகர் சரத்குமார் வீடு என பல இடங்களில் வருமான வரித்துறை மூலம் ரெய்டு நடத்தியது. ரெய்டின் போது கிடைத்ததாக கூறிய ஒரு பட்டியலை வருமான வரித்துறை அனைத்து பத்திரிகைகளுக்கும் வேண்டுமென்றே கசியவிட்டுள்ளது. அந்த பட்டியலில் ரூபாய் என்ற வார்த்தை ஒரு இடத்தில் கூட இல்லாத நிலையில் இது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த லிஸ்ட் என்று வருமான வரித்துறை கூறுகிறது. டிடிவி தினகரனின் புகழை கெடுக்க மோடி உத்தரவுப்படி இது போன்ற பொய்யான தகவல்களை வருமான வரித்துறை பரப்பி வருகிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும், பிரதமர் மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது ஆதித்ய பிர்லா நிறுவனத்திடம் 25 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 5 மாதங்களுக்கு முன்பு அம்மாநில சட்டப்பேரவையிலேயே குற்றம் சாட்டியிருந்தார். குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக வருமான வரி ரெய்டின் பொழுது எடுக்கப்பட்ட ஆதித்யா பிர்லா நிறுவனத்தின் தணிக்கை குழு அறிக்கையை அவர் வெளியிட்டார். 2013ஆம் ஆண்டுக்கான அந்த அறிக்கையில் குஜராத் சிஎம் என்ற பெயரில் 25 கோடி என்றும் அடைப்புக்குறியில் 12 டன் ரெஸ்ட் என்றும் எழுதப்பட்டிருந்தது. அதாவது அப்பொழுது குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிக்கு 12 கோடி ரூபாய் கொடுத்தாகிவிட்டது என்றும் மீதமுள்ள 13 கோடி ரூபாய் பாக்கி உள்ளது என்றும் பொருள். ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தப்பட்ட இந்த ஊழலில் உண்மை இல்லை என்று பாரதிய ஜனதா மறுத்தது. இதனை ஓர் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று அப்பொழுது தெரிவித்தது. இது குறித்து விசாரித்த உச்ச நீதிமன்றமும் இதுபோன்ற கம்ப்யூட்டரில் தயாரிக்கப்படும் ஆவணங்களை யார் வேண்டுமானாலும் உருவாக்கலாம், இதை ஒரு ஆதாரமாக வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் உலகத்தில் உள்ள எந்த ஒரு நபர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. ஆனால் சாதாரண பேப்பரில் ஏதோ ஒரு பட்டியலை தயாரித்து அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் எடுத்த பட்டியல் என்றும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதற்கான ஆதாரம் என்றும் வருமான வரித்துறை கூறுகிறது. இதன் மூலம் டிடிவி தினகரனின் வெற்றியை தடுக்க மோடி அரசு முயற்சிக்கிறது. தனக்கு ஒரு நியாயம், அடிபணிய மறுக்கும் மாற்றுக் கட்சியினர் என்றால் அவர்களுக்கு ஒரு நியாயமா? என்ன ஒரு கயமைத்தனம்!